இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அன்னாச்சி பழம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கே 2 இருக்குதா, பின்னாடி அப்புறம் 1 இருக்குது. பாருங்க, ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று குட்டியாக இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. சரி, இது வந்து நிறையா காய் வச்சு அடிக்கோனா ஸ்கூலுக்கு 40 பழம் பறிச்சுட்டு போனேன். இங்கே பாருங்க, இன்னும் நிறைய காயும் இருக்குது, நிறையா பழமும் பழுக்குது, புளிப்பாக இருக்குது டேஸ்ட்டு. பூவும் நிறையா வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா மல்பெரி, இது வந்து நாங்கள் வெட்டியே விடலை, குச்சி ஒருத்தவங்களுக்கு குச்சி கொடுக்கறதுக்காண்டி வெட்டி விட்டோம். அந்த இடத்துல மட்டும் இப்போ தழுத்து காய் வச்சுருக்கு. இது கொய்யாக்காய் ஹைப்ரிட்டு, 3 காய் வச்சுருக்கு. இப்போ பூ ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள் அன்னாச்சி பழத்தை. இதை சொன்னால் நீங்கள் பாருங்கள், வெட்டி விட்ட இடத்துல மட்டும் தழுத்து அதில் காய் வச்சுருக்கு. இப்போ நல்லாவே இது பெருசாக இருக்குது. அப்புறம் இதான் சும்பா, நல்லாவே வளர்ந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிலுப்பாங்க தானே பார்க்குறீங்க, அது அங்கே கெட்டி போட்டிருக்கோம், வெளில வெளில ஒழியுது பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க பார்க்கே. ஒரு ரோஸ் தான் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து ரெட் கலரு, ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஊனி வச்சோம். வெளில வந்து பார்த்தீங்கன்னா பட் ரோஸ் அழகாக பூத்துருந்துச்சு, அப்படியே கலர் கலராக பாருங்க. இங்கே பிங்க்கு, அங்கே வந்து ஆரஞ்சு பிங்க்கு கலந்து வேற பூத்துருக்கு. இங்கே எல்லோ, இங்கே பாருங்கள் இந்த பூவும் அப்புறம் சாண்டல் ஒரு ஆரஞ்சு கலரும் 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்க பூ, இது ஒயிட் கலர் ரோஸு. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், பாய்.